ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். வெயிட் இது ஈஸி அப்படின்னா மாவு ஏழையிற ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும் தான் ஈஸி. இந்த மாவு இது வந்து நீங்கள் உளுந்தங்களி நினைப்பீங்க, உளுந்தங்களி இல்லை, இது வெந்தயக்களி ரொம்பவே நல்லது. இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, வெந்தயம் இதில் அதிகமாக சேர்ந்துருக்கும், உளுந்த அளவுக்கு வெந்தயம் சேர்ந்துருக்கும். இது பொம்பளை குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த சம்மருக்கு உடல் சூடுலாம் நல்லா தணிக்கும். நார்மலாகவே 8 or 9 இயர்ஸ்லேருந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து கொடுத்து வந்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்தி. சில பேருக்கு இந்த நல்லெண்ணெய் ஊற்றுற ஸ்மெல் பிடிக்காது, எனக்குமே அது பிடிக்காது. பட் நீங்கள் கிண்டிட்டு ஆஃப்டர் இறக்குனதுக்கப்புறம் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றாமல் கிண்டிட்டு கட்சி அந்த கிளுகிளுன்னு வரும்போதே நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி கிண்டிட்டீங்க அப்படின்னா பார்க்க அல்வா மாதிரியும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லெண்ணெய் ஸ்மெல் தெரியாது. இன்னும் இதை டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அதில் தேங்காய் துருவல் சேர்க்கலாம், தேங்காய் துருவல் பிடிக்கலைன்னா தேங்காய் பால் சேர்க்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக நட்ஸ் சேர்க்கலாம். நட்ஸுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு, வெறும் முந்திரி பருப்பை மட்டும் துருவி சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் கருப்பட்டி சேருங்க, நாட்டு சர்க்கரையோ அல்லது ஜீனியோ வந்து எடுக்காமல் கருப்பட்டி சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், ஜீனி எடுக்காதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.